கதைக்கு தேவைன்னா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோன்னு படத்துல நிர்வாணமா நடிச்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பண்டிட் குயின். 1994ல வெளியான பண்டிட் குயின் இந்தியன் சினிமாவோட மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய படங்கள்ல ஒண்ணு. போலன் தேவியோட வாழ்க்கையை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துல நடிகை சீமா பிஸ்வாஸ் நடிச்சிருப்பாங்க. படத்துல பாலியல் வன்முறை மற்றும் நிர்வாணத்தோட தொடர்புடைய ரொம்பவே டிஸ்டர்பிங்கான காட்சிகள்லாம் இருக்கும். இந்த காட்சிகள் கதாபாத்திரம் அனுபவிச்ச கொடுமையை அப்படியே ஸ்கிரீன்ல காமிக்கிறதுக்காக தான் டைரக்டர் இதை எடுத்ததா சொல்லியிருந்தாலுமே படம் ரிலீஸ் ஆகிற சமயத்துல கடுமையான எதிர்ப்பும் சென்சார்ஷிப் விவாதமும் நடந்துச்சு. இதனாலேயே பண்டிட் குயின் இந்தியன் சினிமாவோட ரொம்பவே கான்ட்ரவர்ஷியல் பிலிம்ல இடம் பெற்றுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஃபயர். 1996ல வெளியான படம் இது. டைரக்டர் தீபா மேக்டா இயக்கிய இந்த படத்துல இந்தியாவோட செக்ஷுவாலிட்டி மற்றும் சமூக கட்டுப்பாடுகளை பத்தி பேசியிருப்பாரு. சபானா ஆஸ்மி மற்றும் நந்திதா தாஸ் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு பெண்களுக்கும் இடையில என்ன மாதிரி ஒரு உறவு இருக்கு அப்படின்றது தான் படத்தோட கதையா இருக்கும். படத்துல வந்து இன்டிமேட் சீன் ஆரம்பிச்சு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் அப்பவே பேசியிருப்பாங்க. அதனாலேயே இது இந்தியா முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்னு பல போராட்டங்களே பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை மையமா வச்சு மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவுல படம் உருவானதே மிகப்பெரிய விவாதமா இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா ஆப்தே. 2015ல பார்ச்ட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. இதுல இன்டிமசி மற்றும் நியூடிட்டி தொடர்பா அதிகமா பேசப்பட்டுச்சு. டைரக்டர் லீனா யாதவ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ராதிகா ஆப்தே முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாலியல் வாழ்க்கை, பெண்கள் உடல் மீதான சமூக கட்டுப்பாடு, திருமணம் மற்றும் பல விஷயங்களை இந்த படத்துல வெளிப்படையா பேசியிருப்பாங்க. சில இன்டிமேட் சீன் காரணமா படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. குறிப்பா ராதிகா ஆப்தே நிர்வாணமா நடிச்ச காட்சிகள் அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் இந்தியா முழுக்க நடந்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலா பால். 2019ல ரத்னகுமார் இயக்கத்துல வெளியான படம் தான் ஆடை. இந்த படத்துல காமினி அப்படின்ற போல்டான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க அமலா பால். படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும் போதே இந்த படத்துல வந்து நிர்வாண காட்சியெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதனால இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால பல விவாதங்கள் கிளம்பிச்சு. இந்த நிர்வாண காட்சி எடுக்கிறதுக்கு பின்னாடி டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஷாட்டை எடுக்கும்போது இதுக்காக ஸ்பெஷல் காஸ்டியூம் போட்டு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அமலா பால் தான் தன்னோட க்ரூ மேல இருக்க நம்பிக்கை காரணமா இல்ல இந்த சீனுக்கு இது தேவை அப்படின்னா நான் அப்படியே நடிக்க ரெடின்னு அமலா பால் சொன்னதா டைரக்டர் சொல்லியிருப்பாரு. இந்த சீனை ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 15 பேர் மட்டும்தான் செட்லயே இருந்திருக்காங்க. இந்த க்ரூ மேல நம்பிக்கை இருந்ததுனால தான் இந்த சீன்ல நடிச்சதா அமலா பாலும் சொல்லியிருக்காங்க.